Morning students, today we study the topic Civics Unit 3 Human Rights. The previous episode we learned about human rights, fundamental rights and fundamental duties. In this episode we will see about National Human Rights Commission, State Human Rights Commission, Child Rights, Women Rights and Labor Rights. National Human Rights Commission NHRC அதான் இந்திய மனித உரிமைகள் ஆணையம். The National Human Rights Commission is an autonomous body constituted on 12th October 1993 under the Protection of Human Rights Act 1993. It consists of a chairman and a few other members, 3 from judiciary and 4 from other department. NHRC is responsible for the protection and promotion of human rights in India defined by the Act as rights relating to life, liberty, equality and dignity of the individual guaranteed by the Constitution or embodied in the International Covenants of Office is located in New Delhi. அதாவது இந்திய மனித உரிமை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1993 வந்து அக்டோபர் 12th அன்றைக்கு வந்து தான் என்ஹெச்ஆர்சி ஏற்படுத்தப்பட்டது. என்ஹெச்ஆர்சி வந்து ஒரு உரிமைகள் ஆணையமாகும். இது ஒரு வந்து தன்னாட்சி அமைப்பு, அதாவது அட்டானமஸ் பாடி. இந்த அமைப்பு வந்து இதில் யார் யார் இருக்காங்கன்னா, ஒரு தலைவர் இருக்காரும், சில உறுப்பினர்களும் இருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சர்வதேச உடன்படிக்கையில் உத்தரவாதம் தரப்பட்டுள்ள ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் இந்த என்ஹெச்ஆர்சி வந்து பொறுப்பு. ஆஃப் என்ஹெச்ஆர்சி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டு இன்க்யர் இன் டு த வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர் நெக்லிஜென்ஸ் இன் த ப்ரிவென்ஷன் ஆஃப் சச் வயலேஷன் பை எ பப்ளிக் சர்வெண்ட். மனித உரிமை மீறல் அல்லது அத்தகைய மீறல் குறித்து அரசு ஊழியர் அலட்சியம் காட்டுதல், இதன் மீது விசாரணை நடத்துதல். டு இன்டர்வென் இன் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ரிலேட்டிங் டு ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை மீறல் வழக்குகளில் தங்களை இணைத்துக்கிறது. டு அண்டர்டேக் அண்ட் ப்ரொமோட் ரிசர்ச் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் ஊக்குவித்தல். டு என்கேஜ் இன் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் அமாங் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, சமூகத்தின் பல்வேறு பிரிவினரிடையே மனித உரிமை கல்வியை பரப்புறது. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டு என்கரேஜ் த எஃபெக்ட் ஆஃப் என்ஜிஓஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஒர்க்கிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை துறையில் பணியாற்றும் அரசு சாரா அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் ஆகியவற்றின் முயற்சிகளை ஊக்குவித்தல். பாருங்க, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எஸ்ஹெச்ஆர்சி. ஸ்டேட் ஹியூமன்ஸ்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம். The Protection of Human Rights Act of 1993 provides for the creation of State Human Rights Commission at the state level. A State Human Rights Commission can inquire into violation of human rights related to subject covered under state list and concurrent list in the 7th schedule of the Indian Constitution. The Office of Human Rights is located in Chennai. அதாவது மாநில மனித உரிமை ஆணையம் வந்து இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வந்து எஸ்ஹெச்ஆர்சி இருக்குது. அதை அமைக்கிறதுக்காக வழி செய்யக்கூடிய வகையறை ஒன்று ஆர்டிகிள் 21 வந்து மனித உரிமை பாதுகாப்பு, மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 ஏற்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன ஏற்படுத்தியிருக்காங்கன்னா, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது, மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது. மனித உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு ஆகியவற்றை இந்த ஆணையத்தின் முதன்மை நோக்கமாகும். இதோட முதன்மை நோக்கம் என்னென்னா, மனித உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் மேம்படுத்துதல். எழுத்து மூலமான புகார் பெறாவிட்டாலும் கூட இந்த கமிஷன் என்ன பண்ணும்னா, தானாகவே முன் வந்து விசாரணை நடத்தும் வகையிலும் மாநில மனித உரிமை ஆணையங்களின் செயல்பாடுகளை வெளிப்படைத்தன்மையாக்கியது போன்ற ஒழுங்கற்ற விதிகளை ஆணையம் வகுத்ததன் மூலமாக மாநிலங்களில் வந்து இந்த கமிஷனுடைய செயல்முறைகள் ரொம்ப வலுவாக்கப்பட்டுள்ளது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஸ்ஹெச்ஆர்சி. The SHRC shall inquire into violation of human rights in respect of matters specified in the state and concurrent list
அதாவது மாநிலப்பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்தான மனித உரிமை மீறல்களை விசாரித்தல். அடுத்து பாருங்கள், இட் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆர் த சேம் ஆஸ் என்ஹெச்ஆர்சி பட் கான்ஃப்ளிக்ட் ஒன்லி டு த ஸ்டேட். இட் ஹாஸ் எ சேர்மன் அண்ட் 2 members. இந்த நோக்கங்கள், பணிகள் எல்லாமே நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போலவே இருக்கும். ஆனால் இது மாநில எல்லைக்கு உட்பட்டது. இந்த ஆணையத்தில் ஒரு தலைவரும் 2 உறுப்பினர்களும் இருப்பாங்க. Third one, it has the power of a civil court and can take recognize of cases if received or in suo motu. அதான் இந்த ஆணையத்துக்கு உரிமையியல் நீதிமன்றம் இணையான அதிகாரம் உண்டு. உரிமையியல் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் இதுக்கு இந்த கமிஷன் இருக்குது. அதனால தான் கொடுக்கப்பட்டுள்ள வழக்குகள் அல்லது தானாக முன்வந்து கொடுக்கும் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடியது. லாஸ்ட் ஒன், இட் கேன் ஆல்சோ ரெக்கமெண்டட் காம்பன்சேஷன் டு விக்டிம்ஸ். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரை செய்யும். சைல்ட் ரைட்ஸ் என்னென்னு பாருங்கள். ரைட் டு லைஃப், வாழ்வதற்கான உரிமை. ரைட் டு ஃபேமிலி என்விரான்மெண்ட், குடும்ப சூழலுக்கான உரிமை. ரைட் டு எஜுகேஷன், கல்விக்கான உரிமை. ரைட் டு பெனிஃபிட் ஃப்ரம் சோசியல் செக்யூரிட்டி, சமூக பாதுகாப்பு உரிமை. ரைட் அகெயின்ஸ்ட் செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், பாலியல் தொல்லைகளுக்கு எதிரான உரிமை. ரைட் அகெயின்ஸ்ட் சேல் ஆர் டிராஃபிக்கிங், விற்பது அல்லது கடத்தலுக்கு எதிரான உரிமை. ரைட் அகெயின்ஸ்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் லைக் சைல்ட் லேபர், குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரைட் டு லைஃப், வாழ்வதற்கான உரிமை. A child has the right to survive even before its birth. The right to survive also include the right to be born, the right to basic needs of basic shelter and clothing and a dignified living. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பே அது வாழ தகுதி பெறுகின்றது. வாழ்வதற்கான உரிமை அப்படின்றது என்னென்னா, பிறப்புரிமை, அடிப்படை தேவைகளுக்கான உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவை மற்றும் கண்ணியமான வாழ்வு வாழும் உரிமை ஆகியவற்றை உள்ளடக்கியதான் இந்த ரைட் டு லைஃப். ரைட் டு ஃபேமிலி என்விரான்மெண்ட், அதாவது குடும்ப சூழலுக்கான உரிமை என்னென்னா, சைல்டு ஹேஸ் த ரைட் டு லிவ் எ நார்மல் சைல்ட்ஹுட் இன் எ ஃபேமிலி என்விரான்மெண்ட். சில்ட்ரன் ஹூ ஹாவ் பீன் லெஃப்ட் டெஸ்டியூட், abandoned or orphanaged also have the right to live. These children can be given for adoption to caring families. அது ஒரு குழந்தை ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல குடும்ப சூழலில் இயல்பான குழந்தை பருவத்தினை கழிக்க உரிமை உண்டு. அது ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலையில் அது குழந்தை பருவத்தினை கழிக்கிறதுக்கு உரிமை உண்டு. ஆதரவற்ற, கைவிடப்பட்ட அல்லது அனாதை குழந்தைகளும் வாழ தகுதியுடையவர்கள் தான். இது போன்ற குழந்தைகள் அக்கறையுள்ள குடும்பங்களுக்கு தத்து கொடுக்கப்படலாம். ரைட் டு பெனிஃபிட் ஃப்ரம் சோசியல் செக்யூரிட்டி, children should get financial support from the country when their parents or guardian are unable to provide them with a good standard of living by themselves due to any illness, disability or an old age. அதாவது சமூக பாதுகாப்பு உரிமை அப்படின்றது என்னென்னா, உடல் நலவு குறைவு காரணமாகவோ அல்லது அவங்களால முடியாத சூழ்நிலையிலோ வயது முதிர்வு காரணமாகவோ பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களால் குழந்தைகளுக்கு ஒரு தரமான வாழ்க்கையை தர இயலாத சூழ்நிலையில் அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யும், அரசு நிதியுதவி அளிக்க வேண்டும். ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இஸ் an act of the Parliament of India enacted in 2009 for free and compulsory education for children from 6 to 14 years of age is under Article 21A of the Constitution. அதாவது அரசியலமைப்பு பிரிவு 21 படி 21A படி 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க 2009 இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்தியது. Fearless activities Malala, Nobel Peace Prize winner Malala Yousafzai has called for gender equality in her native Pakistan, urging women and girls there to struggle for their rights through education. Every day I fight to ensure all girls receive 12 years of free, safe, quality education.
with more than 130 million girls out of school today. There is more work to be done. I hope you will join my fight for education and equality. Together we can create a world where all girls can learn and lead. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மலாலான்றது யாருன்னா நோபல் ப்ரைஸ் வின்னர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஸ்கூலை நேசித்தேன், ஆனால் அடிப்படைவாதிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் இருக்கக்கூடிய ஸ்வாட் பள்ளத்தாக்கினை வந்து ஆக்கிரமிச்சோன்னே எல்லாமே என்னோடய ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறிடுச்சு. ஸ்கூலுக்கு போகக்கூடிய பெண்கள் வந்து பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. மற்ற பெண்களுக்காகவும் எங்களது கல்வி கற்கும் உரிமைக்காகவும் நான் குரல் கொடுத்தேன். அனைத்து பெண்களுமே வந்து 12 வருட இலவச பாதுகாப்பான மற்றும் தரமான கல்வி பயில வேண்டும் என்பதை உறுதி செய்ய நான் ஒவ்வொரு நாளும் போராடுறேன். 130 மில்லியன் பெண்கள் பள்ளியில் பயிலாத இந்த சூழலில் நான் செய்ய வேண்டிய வேலைகள் வந்து நிறையா இருக்குது. கல்வி மற்றும் சமத்துவத்திற்காக என்னோடு சேர்ந்து போராடுவீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். இணைந்து பெண்கள் கல்வி பயின்று வழிநடத்தும் ஒரு உலகை உருவாக்குவோம் அப்படின்னு மலாலா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரைட் அகெயின்ஸ்ட் செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதாவது த ஸ்டேட் should protect children from sexual exploitation and abuse when they are forced or persuaded to take part in sexual activities physically or mentally. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் தொந்தரவுக்கு எதிரான உரிமை, குழந்தைகள் உடலளவிலோ மனதளவிலோ பாலியல் நடவடிக்கையில் ஈடுபட கட்டாயப்படுத்தப்படும் போது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த குழந்தைகளை வந்து பாலியல் சுரண்டலிருந்தும் தொல்லைகளிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும். போக்சோ ஆக்ட் அப்படின்னா என்னென்னா, போக்சோ சட்டம் அது என்ன பாருங்கள், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட். The Protection of Children from Sexual Offences Act 2012 records the best interest of the child as being of paramount importance at every stage. அதாவது இந்த சட்டத்தின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டம் தான் இந்த போக்சோ. இந்த பாலியல் குற்றத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் ஒவ்வொரு நிலையிலும் குழந்தைகளின் நலனை மையமாக கொண்டு செயல்படுகின்றது. இந்த போக்சோ சட்டத்துடைய சிறப்பு கூறுகள் என்னென்ன, சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், the act defines a child as any person below 18 years of age to ensure the healthy physical, emotional, intellectual and social development of the child. அதான் இந்த சட்டம் வந்து 18 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகள் அப்படின்னு வரையறுக்குது. இந்த குழந்தைகளின் உடல், மனம், அறிவு மற்றும் சமூக வளர்ச்சியினை உறுதி செய்கிறது. Second one, when the abuse is committed by a person in a position of trust or authority, violates a child like a family member, neighbors or any other acquaintance. அதாவது பாலியல் வன்கொடுமையில் வந்து அதிகாரத்தில் இருப்பவரோ குடும்ப உறுப்பினரோ அண்டை வீட்டாரோ அல்லது அறிமுகமானவரோ ஈடுபட்டால் அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும். The statement of the child is to be recorded exactly as the child narrates. பாதிக்கப்பட்ட அதாவது குழந்தைகள் வந்து என்ன வாக்குமூலம் கூறுகிறார்களோ அதை அவ்வாறே பதிவு செய்ய வேண்டும். A child not to be called repeatedly to testify. அதாவது பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வந்து அடிக்கடி சாட்சி சொல்ல அழைக்கக்கூடாது. இதுதான் இந்த சட்டத்துடைய சிறப்பு அம்சம். Against sale or trafficking. The children should be treated as individuals with fundamental human rights. Children are vulnerable. There are root causes such as poverty, gender discrimination, broken families and behind the sale or trafficking of children. அதாவது குழந்தைகள் வந்து அனைவருமே அடிப்படை மனித உரிமைகள் கொண்ட ஒரு தனி நபர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களையும் நினைக்கணும். அவங்க எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள். இந்த குழந்தைகள் வந்து விற்பனை மற்றும் கடத்தல் நடைபெறதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய ஏழ்மை நிலைமை, பாலின பாகுபாடு, சிதறிய குடும்பம், அதாவது ஃபேமிலி வந்து ஒழுங்காக இல்லாமல் இருக்கிறது. இதுதான் வந்து இவங்களை கொடுமைக்கு முக்கிய காரணமாக இருக்குது.
Children are subjected to sale or trafficking for various reasons: economic exploitation, sexual exploitation, sexual abuse, drug trafficking and child labor. இந்த குழந்தைகள் பொருளாதார சுரண்டல், பாலியல் துன்புறுத்தல், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குழந்தைகள் தொழில் ஆகிய காரணங்களுக்காக விற்பனை அல்லது கடத்தல் செய்கிறாங்க. Right against other forms of exploitation like child labor. என்னன்னு பார்த்தீங்கன்னா, children are often employed in several industries. These children are deprived of their childhood health and education. This will lead to a life of poverty and want. The children are made to work in glass, matchbox, lock making, factories, rag picking, carpet making industry, bead rolling, mining, stone quarrying, brick kilns and tea gardens, etc. அதாவது குழந்தைகள் பார்த்திங்கன்னா, பல்வேறு தொழிலகங்களில் குழந்தைகள் பணியில் வேலை பார்க்குறாங்க. இவங்க வந்து தங்கள் குழந்தை பருவத்திலையும் உடல்நலம் மற்றும் கல்வி ஆகியவை இவங்களுக்கு கிடைக்காம போயிடுது. அதோடு இல்லாமல் இது வறுமை மற்றும் தேவைகள் நிறைவேற்றப்படாத வாழ்விற்கு வழிவகுக்கும். வறுமைக்கு ஏற்படும், அதனால் அவங்க விருப்பம் நிறைவேறவாம. இந்த குழந்தைகள் வந்து விவசாய நிலங்கள், ஹோட்டல்ஸு, இந்த ஒர்க் ஷாப்பு மற்றும் குடிசை தொழில்களில் பணிபுரிகிறதால குழந்தைகள் வந்து உழைப்பு ஒழிப்பது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அதாவது சைல்டு லேபர் முறையை ஒழிக்கிறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது. விமன் ரைட்ஸ், அதாவது பெண்கள் உரிமை. A National Commission for Women is constituted in India to revive the constitutional and legal safeguard for women, recommends remedial measures and advises the government on all matters of policy affecting the welfare and development of women in the country. In modern India, women have held high offices including that of the President, Prime Minister, Speaker of Lok Sabha, Leader of the Opposition, Union Minister, Chief Minister and Governors. அதாவது இந்தியாவில் வந்து பெண்களுக்கான உரிமைகள் என்னென்னா, இந்தியாவில் பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டு பெண்களுக்கு அரசியலமைப்பு மற்றும் சட்ட ரீதியிலான பாதுகாப்பினை மீளாய்வு செய்து உறுதிப்படுத்தியது. எதுனா பெண்களுக்கான தேசிய ஆணையம். பெண்களுக்கான நலவாழ்வு மற்றும் வளர்ச்சி குறித்து அரசின் அனைத்து செயல் திட்டங்கள் மீதான தனது கருத்தையும் மாற்று கருத்துக்களையும் இந்த ஆணையம் பரிந்துரை செய்கிறது. குடியரசுத் தலைவர், பிரதமர், நாடாளுமன்ற அவைத் தலைவர், ஆப்போசிஷன் லீடர், மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர் மற்றும் ஆளுநர்கள் என இந்தியாவின் முக்கிய பதவிகளில் பெண்கள் வந்து பதவி வகிக்கிறாங்க. பிரசிடெண்டாக இருந்தாங்க, நம்ம பிரதீபா பட்டேல் இருந்தாங்க, முதலமைச்சராக வந்து ஜெயலலிதா இருந்தாங்க. இந்த மாதிரி முக்கியமான பதவிகள்லாம் வந்து பெண்கள் பதவி வகிக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள பெண்கள் உரிமைகளில் சமத்துவம், கண்ணியம் மற்றும் பாகுபாடுகளில் இருந்து சுதந்திரம் ஆகியன எல்லாமே அடங்கும். பெண்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் மேலும் பல்வேறு சட்டங்கள் இந்தியாவில் இருக்குது. விமென் ரைட்ஸ் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மெயின்லி இன்க்ளூடு equality, dignity and freedom from discrimination. Additionally, India has various status governing the rights of women. On 1924 at Vaikom, Kerala, Periyar E.V. Ramasamy agitated for temple entry for Dalit. In 1925, he started the self-respect movement. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள பெண்கள் உரிமைகளில் சமத்துவம், கண்ணியம் மற்றும் பாகுபாடுகளிலிருந்து சுதந்திரம் ஆகியன அடங்கும். பெண்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் மேலும் பல்வேறு சட்டங்கள் வந்து இந்தியாவில் உள்ளன. விமன் லேபரர்ஸ் வெல்ஃபேர், அதாவது பெண் தொழிலாளர்கள் நலன். டாக்டர் அம்பேத்கர் framed many laws for women workers in India, such as the Mines Maternity Benefit Act, Women Labour Welfare Fund, Women and Child Labour Protection Act, Maternity Benefit for Women Labour,
restoration of ban on employment of women on underground work in coal mines. சுரங்க தொழிலாளர் பேறுகால நன்மை சட்டம், பெண் தொழிலாளர் நலநிதி, பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம், பெண் தொழிலாளர்களுக்கான பேறுகால நன்மைகள், நிலக்கரி சுரங்கங்களில் சுரங்கப் பணிகளில் பெண்களை ஈடுபடுத்துவதற்கான தடையை மீட்டெடுத்தல் போன்ற சட்டங்கள் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் இந்திய பெண் குழந்தை தொழிலாளர்களுக்காக இந்தியாவில் இயற்றப்பட்டது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம். The Right to Information Act is a revolutionary act that aims to promote transparency in the government institution in India. This act was enacted in October 2005. அதாவது இந்திய தகவல் உரிமை சட்டம் ஒரு புரட்சிகரமான சட்டமாகும். அரசு நிறுவனங்களின் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதற்கான இந்த சட்டம் இந்தியாவில் 2005 அக்டோபரில் இயற்றினாங்க. A common man can demand any government organization to provide information. The information must be provided within 30 days. If not, a fee will be collected at penalty from the concerned official. அதாவது இந்த சட்டத்தின்படி அரசு நிறுவனங்களில் தேவைப்படும் தகவல்களை எந்த ஒரு சாதாரண குடிமகனும் பெற முடியும். தகவல்கள் 30 நாட்களுக்குள் வழங்கப்படுதல் வேண்டும். இப்போ நம்ம ஒரு இதில் தகவல் கேட்டோன்னா 30 நாட்களுக்குள்ள வழங்கணும். அப்படி கொடுக்கலைன்னா தகவல் வழங்கும் அதிகாரிகளிடமிருந்து கட்டணமாக ஒரு குறிப்பிட்ட தொகை வசூலிக்கப்படும். All government agencies like municipal corporation, government departments, government schools, road authorities, etc. come under this act. Personal information of individuals and organizations related to the country's defense and intelligence, such as PSF, CRPF, Intelligence Bureau, are exempted from the RTA. அதாவது நாட்டின் வலிமை வாய்ந்த சட்டங்களில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஒன்று. இந்த சட்டம் மிகவும் எளிமையானதாகவும் சாதாரண மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலும் இருக்குது. மேலும் இந்த சட்டத்தின் மூலம் தகவல்களை பெற படிக்க தெரியாதவர்களுக்கு பொது தகவல் அலுவலர் உதவி செய்ய வேண்டும். அனைத்து அரசு அலுவலகங்கள், அதாவது ஊராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலகங்கள் போன்ற உள்ளாட்சி அமைப்புகள் பல்வேறு அரசு துறைகள், அரசு பள்ளிகள், நெடுஞ்சாலைத்துறைகள் போன்றவை எல்லாம் இந்த சட்டத்திற்கு உட்பட்டது. இவங்களாம் நம்ம தகவல்கள் கேட்டால் உடனே 30 டேஸ்க்குள்ள தகவல் அனுப்பணும். தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் ஒருவர் அரசு ஆவணங்களான கோப்புகள், அறிக்கைகள், தாள்கள் மற்றும் தனிப்பட்ட ஒருவரின் தகவல்கள் போன்றவைகள் கிடைக்கப் பெறலாம். இதெல்லாம் நம்ம பெற முடியும். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உறவுத்துறைகளான பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை, மத்திய சேம காவல் படை மற்றும் உளவுத்துறை பணியகம், இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இந்த அமைப்புகள்லாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் நம்ம தகவல்களை பெற முடியாது. இதில் மட்டும் பெற முடியாது. மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் லேபர் ரைட்ஸ், அதாவது தொழிலாளர் உரிமைகள். The Constitution ensures right to equality of opportunity in public employment, right to form associations and unions, right to livelihood, prohibits trafficking, forced labor and child labor. Article 39D ensures equal wages to male and female workers for equal work. அதாவது சமத்துவத்திற்கான உரிமை, பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம், அமைப்புகள் மற்றும் சங்கம் தொடங்குவதற்கான உரிமை, வாழ்வாதார உரிமை, கடத்தலை தடுத்தல் மற்றும் கட்டாய தொழிலாளர்கள் மற்றும் குழந்தைகள் உரிமைகளை இந்த அரசியலமைப்பு உறுதி செய்து. ஆர்டிகிள் 39B இருபாலினருக்கும், அதாவது ஆண் பெண் இருவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்து. The rights of every man are diminished when the rights of one man are threatened, said John F. Kennedy. Civilized nation of the world insist on equality. Nations
pay more attention on human rights to ensure equality. This helps in maintaining peace, harmony and development of the country. அதாவது ஜான் எஃப் கென்னடி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது. The rights of every man are diminished when the rights of one man are threatened. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது அப்படின்னு ஜான் எஃப் கென்னடி சொல்லியிருக்காரு. உலகின் நாகரிகமடைந்த நாடுகள் சமத்துவத்தை வலியுறுத்துகின்றன. இந்த சமத்துவத்தை உறுதி செய்ய நாடுகள் மனித உரிமைகள் மீதும் கவனம் செலுத்துகின்றன. இது ஒரு நாட்டின் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்திற்கு உதவுது. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர். சரியா, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்கள். டாக்டர் B.R. அம்பேத்கர் கான்ட்ரிபியூஷன் டு லேபரர்ஸ், தொழிலாளர்களுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்கன்னா, ரிடக்ஷன் இன் ஃபேக்ட்ரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 hours a day. தொழிற்சாலைகள் வேலை நேரம் குறைச்சிருக்காரு. கம்பல்சரி ரெகக்னிஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ், தொழிற்சங்கங்களின் கட்டாய அங்கீகாரம். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா, இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களை அமைத்தல். எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ESI, தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம். மினிமம் வேஜஸ் ஃபார் லேபரர்ஸ், தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம். கோல் அண்ட் மைக்கா மைன்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கத்தின் வருங்கால வைப்பு நிதி. இதெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் தொழிலாளர் நலனுக்காக பண்ணியிருக்காரு. Before ending the lesson, we see the recap. Discrimination is the partial treatment of people. இந்த பாகுபாடுன்றது என்னென்னா, மக்களின் ஒரு பகுதியினரை பாரபட்சமாக நடத்துறது. இந்த வேறுபாடு டிஸ்கிரிமினேஷன். History of human rights has its root from the aftermath of Second World War. அதாவது மனித உரிமைகள் வரலாறு அப்படின்றது என்னென்னா, 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை வேறாக கொண்டது. யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய அறிவிப்பு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ஷூர்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் எ சிட்டிசன். இந்திய அரசியலமைப்பு 6 அடிப்படை உரிமைகளை உறுதி செய்து கடமைகளை குடிமக்களுக்கு குறிப்பிடுகின்றது. ஃபார்மேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மற்றும் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உருவாக்கம் மற்றும் செயல்பாடுகள். எக்ஸ்டெண்டட் ரைட்ஸ் சச் as child rights, SC and ST rights, women rights, right to information act and labor laws. நீட்டிக்கப்பட்ட உரிமைகளுக்கான குழந்தைகள் உரிமை, SC மற்றும் ST உரிமை, பெண்கள் உரிமை, தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் தொழிலாளர் சட்டங்கள். Okay students, thank you for watching video. Okay, thank you.